ஒரு குழந்தை நோய் தொற்றுக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் வேக்சினேஷன்ஸ் இருக்கு. சரி, வேக்சினேஷன்ஸ்னா என்ன? வேக்சினேஷன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்கிற எல்லா விதமான தொற்றுக்கும் ஒரு தடுப்பு நடவடிக்கை தான். இப்போ நிறைய வேக்சினேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கு. அதனால உங்களுக்கும் நிறைய குழப்பங்களும் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, எந்த வேக்சினேஷன்ஸை கொடுக்கணும், எந்த வேக்சினேஷன்ஸை கொடுக்கக்கூடாது, எந்த வேக்சினேஷன்ஸ் ரெக்கமெண்டட், நாட் ரெக்கமெண்டட், இந்த மாதிரியெல்லாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் கட்டாயம்னு விதிச்சிருக்கிற சில குறிப்பிட்ட வேக்சினேஷன்ஸ்களை பற்றி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன? ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பிசிஜிங்கிற தடுப்பூசியை இடது தோள்பட்டையில் போடுவோம். அது கூட ஓரல் போலியோ டிராப்ஸ், அதோட சேர்த்து ஹெப்படைட்டிஸ் பி இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இதுக்கப்புறம் 6வது வாரத்தில், 10வது வாரத்தில், 14வது வாரத்தில்னு முறையாக 3 டோசஸை நாங்கள் கொடுக்கறது உண்டு. அது டிப்தீரியா, பெர்டசிஸ் அண்ட் டெட்டனஸ், அதோட ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பியை கொடுக்குறோம். இதை ரிப்பீட்டடாக கொடுக்குறோம். 10 வீக்ஸில், 6 வீக்ஸஸில், 14 வீக்ஸில். இதை தொடர்ந்து 9வது மாசத்துல நாம கொடுக்க போற தடுப்பூசி மீசில்ஸ். அடுத்து 15வது மாசத்துல நாம போட போற ஊசி MMR, மம்ஸ், மீசில்ஸ், ருபெல்லா. அப்புறம் சில புது கைட்லைன்ஸும் இருக்குது. நீங்களே அதை பாருங்க, படிங்க. அதுபடி இந்த MMR-ஐ 9வது மாசத்துல கண்டிப்பா போடணும். இதையும் நாம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த 18வது மாசத்துல நாம திரும்பவும் DPT போடுவோம். இதை நாங்க பூஸ்டர் டோஸ்னு சொல்லுவோம். 18லிருந்து 20 மாசத்துக்குள்ள கொடுக்கணும். அடுத்த 5 வயசுல இன்னொரு பூஸ்டர் டோஸ் கொடுக்கணும், டிப்தீரியா, பெர்டசிஸ் அண்ட் டெட்டனஸ். 10 வயசுல நாம கொடுக்க போற பூஸ்டர் டோஸ் டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா. இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்ல நிறைய தடுப்பூசிகளும் கிடைக்குது. அது டைஃபாய்டுக்கோ இல்ல நிமோனியாவுக்கோ இல்ல சிக்கன் பாக்ஸ் மாதிரியான நோய்களுக்கோ நிறைய கிடைக்குது. நிறைய பேரண்ட்ஸ் குழப்பத்துல இருக்காங்க, நாம இந்த எல்லா தடுப்பூசிகளையும் போடணுமான. சரி, ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். தடுப்பூசிங்கிறது உங்க குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு தான். எப்பவுமே அது பாதுகாப்புக்கு தான் கொடுப்பாங்க. இந்த தடுப்பூசிகளை போடுறதுனால எந்த கெடுதலும் கிடையாது. ஆனா இதுல எதுவும் கட்டாயம் இல்லை. இதுல எதுவுமே நம்ம இந்திய அரசாங்கத்தால கட்டாயமாக்கப்படல. ஒருவேளை நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை பாதுகாப்பா இருக்கும். நீங்க கொடுக்கலன்னா ரிஸ்க் உங்களுடையது. இது எல்லாத்தையுமே நீங்க உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த எந்த தடுப்பூசி எப்ப போடணுங்கிறத கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.